Dear students, plus 2 maths chapter 11 probability distributions நிகழ்தகவு பரவல்கள் exercise 11.4 பயிற்சி 11.4 seventh sum. The probability density function of the random variable x is given by f of x is equal to 16x into e power minus 4x for x greater than 0 which is equal to 0 for x less than or equal to 0. Find the mean and variance of x. The mean and variance of x அப்படின்னு கேட்டாலே அது வந்து 5 மார்க் கொஸ்டின் தான். E of x is equal to mean, that is mu, which is equal to அதுக்குரிய ஃபார்முலா minus infinity to plus infinity x into f of x into dx. இங்கே கொடுத்துருக்கிற இன்டர்வல் பிரகாரம் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் ஆஃப் minus infinity to 0 x into f of x dx plus 0 to infinity x into f of x into dx. இந்த இன்டர்வலில் f of x வந்து 0, அதனால் அங்கே 0 எழுதிட்டோம். 0 to infinity x into 16x into e power minus 4x into dx. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது ஃபுல்லாகவே 0ன்றதுனால இங்கே 0 எழுதிட்டோம். இந்த கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோம். x into x ஸ்கொயர் into e power minus 4x into dx. ஃபைனலாக எப்படி எழுதியிருக்கோம்னா which is equal to 16 0 to infinity x square e power minus 4x into dx. இங்கேயும் நம்ம காமா இன்டெக்ரல் தான் யூஸ் பண்ணுறோம். இன்டெக்ரல் 0 to infinity x power n into e power minus ax into dx which is equal to n factorial by a power n plus 1. இங்கே n இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது, அதில் 2 factorial கான்ஸ்டன்ட் வெளியே 16 அப்படியே இருக்குது. 4 power 2 plus 3 அதாவது 4 cubedன்னு வந்துடும். 2 factorial வந்து 1 into 2 16 வெளியே அப்படியே இருக்குது. இது வந்து 4 cubed வந்து நான் 4 into 4 into 4ன்னு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு 4ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 16 கேன்சல் பண்ணும்போது 4 இன்னொரு 4 கேன்சல் பண்ணிடும். மேலே வந்து நமக்கு 2க்கும் இந்த 4க்கும் கேன்சல் பண்ணும்போது கீழே வந்து 2 வந்துடும், மேலே 1 தான் இருக்கும். which is equal to 1/2. இப்போ நமக்கு மீன் வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய ஃபார்முலா பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதை கொடுத்துருக்கிற அந்த ஃபங்க்ஷனோட இன்டர்வல்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது பிரகாரம் பிரித்து எழுதிக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 0 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 0 to infinity x square into 16x e power minus 4x into dx. இது ஃபுல்லாகவே 0ன்றதுனால இந்த 0 எழுதியாச்சு. இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் க்யூப்ட், இ பவர் மைனஸ் 4x அங்கே இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கோம் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கேயும் நம்ம காமா இன்டெக்ரல் தான் யூஸ் பண்ணுறோம். காமா இன்டெக்ரல் யூஸ் பண்ணும்போது 16 இன்ட்டு n இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது, அதனால் 3 factorial. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்குது, அதனால் 4 power 3 plus 1 4 power 4ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 16 into 1 into 2 into 3 ஃபேக்டோரியலாக நம்ம இப்படி எழுதிக்கிறோம். 4 நம்ம வந்து 4 power 4 டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். இந்த ஒரு 4 கேன்சல் பண்ணும்போது இங்கே 16 அடிக்கும்போது 4 வந்துடும், இந்த ஒரு 4ம் கேன்சல் ஆகிடும். 2 4க்கு 16 கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடுது. இங்கே ஒரு 2 இருக்குது, 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணும்போது இங்கே 2 வந்துடும், மேலே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3/2 4s are 8. அப்போ நமக்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்குதுன்னா 3/8 கிடைக்குது. இப்போ சிக்மா ஸ்கொயர் அப்படின்றது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அதுக்குரிய ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 3/8 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் வந்து 1/2 த ஹோல் ஸ்கொயர். 3/8 மைனஸ் 1/4 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதுக்குரிய எல்சிஎம் வந்து 8. இப்போ 3 மைனஸ் 4ஆல் 8ஐ டிவைட் பண்ணும்போது 2 கிடைக்கும். 2 into 1 2ன்னு வந்துடும். 3 minus 2 1 1/8. இப்போ வேரியன்ஸ் வந்து 1/8. எக்ஸ்பெக்டட் வேல்யூ இ ஆஃப் எக்ஸ் தட் இஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு 1/2. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/8 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.